வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட ரெகுலரான அப்டேட்டை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம சேனலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் ஐடியாஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அப்டேட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஹேண்டிபேட் பிரிண்டிங் மிஷின் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது ஹேண்டிபேட் பிரிண்டிங் மிஷின்னா அது ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்ம ஒரு அன்பிராண்டட் மெமரி கார்டை வாங்கி அதில் உங்கள் பிராண்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணுறது தான் இந்த பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிராண்டட் மெமரி கார்டை வாங்கி அதை ஹேண்டிபேட் பிரிண்டிங் மிஷினில் வச்சு உங்கள் பிராண்டை பிரிண்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் இந்த பிஸ்னஸோட ப்ராசஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் எங்கே வாங்குறது, இந்த மிஷின் எங்கே வாங்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸுக்கு ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அலிபாபா ட்ரேடர்ஸில் போய் என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 GB SD கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபாய்க்கு கிடைக்கும். ஹேண்டிபேட் பிரிண்டிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா மார்ட் வெப்சைட்டில் போய் என்கொயரி பண்ணிங்கன்னா 17,000 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்கள் போய் இந்தியா மார்ட் வெப்சைட்டில் ஹேண்டிபேட் பிரிண்டிங் மிஷின் டைப் பண்ணாலே உங்களுக்கு அது காட்டும். தென் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் வேணுன்றதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராடக்ட்டை எப்படி சேல் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த பொருளை நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் சேல் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம். ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப், மொபைல் சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஈபே, இந்தியா மார்ட்லேயே ஹோல்சேல்லையும் நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங் மிஷின் மாதிரி, ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி தான் இந்த பிஸ்னஸும். நீங்கள் ஒரு மெமரி கார்டு பிரிண்ட் பண்ணி சேல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். தென் வந்து இந்த பிஸ்னஸ்க்கான கேபிட்டல் அமௌண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் இருந்தால் போதுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 17,000 ரூபான்னு. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு கொடுக்க தேவையில்ல, அட்வான்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஏன் இதெல்லாம் நம்ம கொடுக்க தேவைன்னா நம்ம வந்து நம்ம வீட்டிலே வந்து இந்த மிஷினை வாங்கி வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் சைஸில் தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் சைஸில் தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் வாங்குவீங்க. லேபர் ஒரு 10,000 ரூபாய். சப்போஸ் நீங்கள் லேபர் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 ரூபாய் வச்சுருப்பீங்க டிரான்ஸ்போர்ட், அந்த மாதிரி டோட்டலாக 40,000 இருந்தால் போதும். அப்புறம் அந்த பிஸ்னஸ்க்கான ப்ராஃபிட் டீட்டெயில்ஸை பார்ப்போம் வாங்க. இந்த மிஷின் வந்து நீங்கள் ஒரு மெமரி கார்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு 20 ரூபா தான் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 32 GB வந்து 230 + 20 300 ரூபா. ஒரு பீஸுக்கு உங்களுக்கு 50 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். நான் இதில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து ரீட்டெயிலாக விற்றீங்கன்னா ஒரு மெமரி கார்டு 550 கூட விற்கலாம். நீங்கள் இப்போ அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக 50,000 வரைக்கும் இந்த பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண முடியும். தென் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்ற வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு மெமரி கார்டை எடுத்து நீங்கள் அந்த வச்சிங்கன்னா அது வந்து பிரிண்ட் பண்ணணும். திரும்ப அந்த மெமரி கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு மெமரி கார்டை வைக்க வேண்டியதான். அவ்வளோதான் இந்த பிஸ்னஸோட ப்ராசஸ். ஸ்க்ரீனில் தெரிகிற பிஸ்னஸ் ஐடியாஸை நீங்கள் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் நண்பர்கள் கூட இந்த ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரந்தோறும் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம்.